பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்ணுறது ரொம்ப கவனமாகவே இருக்கணும். இப்போ டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது, போய் எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, நான் வீடு வாங்கிட்டுமா, நான் வண்டி வாங்கிட்டுமா அப்படின்னா அதெல்லாம் இப்போ செய்யக்கூடாது. நீங்கள் உங்களை மூலதனமாக போட்டு நீங்கள் பண்ணுறப்போ கூட ஒரு பார்ட்னர் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரோத் மேலே க்ரோத் ரொம்ப அருமையாக இருக்குது. டைம் பீரியடு பணம் பெருசாக வரும். சரியா? ஒரு சில துலாம்க்கெலாம் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கப்போ யாருக்கும் போய் கடன் கொடுக்குறேன்னு போய் கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வராது. வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில் என்னென்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னென்னா, நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கு என்ன வழி பண்ணணும், நாங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் செல்வ செழிப்போடு இருப்போம், எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா? உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் உங்களோட தசா புத்தி, அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் செல்வம் செழிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நன்றாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் துலாமுக்கு சொல்ல வேண்டியது. என்னென்னா, பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்ணுறது ரொம்ப கவனமாகவே இருக்கணும். நெகோஷியேஷன் அப்படின்லாம் போகிறப்போ கொஞ்சம் கவனமாகவே ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீம் எஃபர்ட். ஏன்னா துலாம் தனித்து செயல்படுறதை விட ஒரு டீமாக, ஒரு பார்ட்னர்ஷிப்பாக, இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூடயே சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் ஒன்றா பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ அந்த உங்களுடைய ஆப்பனண்ட்டுங்கிறது உங்களோட இதுலேருந்து அந்த 7வது தான் அந்த ஆப்பனண்ட். நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் தான் நம்ம ஆப்பனண்ட்னே நம்ம சொல்கிறோம். ஸோ இவங்க உங்களுக்கு சரியான ஆளை அமைஞ்சிட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் சேஃப் தான். ஸோ அவங்க மூலியமாக தான் நீங்கள் க்ரோவே ஆவீங்கன்னு இருக்கும். உங்களோட உழைப்பு அங்கே இருந்தாலும் உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா? ஸோ ஒரு கொலாபரேஷனுக்குள்ளே போயிட்டீங்க, ஓகே அந்த கொலாபரேஷனுக்குள்ளே நாங்கள் போகிறோம், என்ன மாதிரியான ஒரு ஃபீல்டு நாங்கள் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னா, துலாம் நீங்கள் சுக்கிரன். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு ஆர்ட், பியூட்டி, கலை சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தை நீங்கள் வேணாலும் கை வைக்கிறீங்க, உங்களையே நீங்கள் நம்பி பண்ணலாம். நீங்கள் உங்களை மூலதனமாக போட்டு நீங்கள் பண்ணுறப்போ கூட ஒரு பார்ட்னர் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரோத் மேலே க்ரோத் ரொம்ப அருமையாக இருக்குது டைம் பீரியடு. ஸோ அப்போ டைம் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குது, போய் எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, நான் வீடு வாங்கிட்டுமா, நான் வண்டி வாங்கிட்டுமா அப்படின்னா அதெல்லாம் இப்போ செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம், ஏன்னா அக்டோபர் மாதத்துக்கு அப்புறமா தான் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறாரு. ஸோ அது வரைக்கும் சுக்கிரன் ஸ்ட்ராங் இல்லை. அப்படிங்கிறப்போ பிளானிங் இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சரி எங்கள் கையில் பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஏன் நாங்கள் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் சிச்சுவேஷன் நல்லபடியாக அமையிறது அக்டோபருக்கு அப்புறம் தான் அமைகிறதுனால தேவையில்லாத வாய் தகராறுகள், சண்டை, பிரச்சனைகள் அந்த மாதிரி வரும். என்னதான் உங்களுக்கு இப்போ 6ல் சனி இருந்தாலுமே எதிரிகள் எல்லாத்தையுமே வீழ்த்த முடியும், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இருந்தாலும் அது தேவையில்லாத சண்டைகள், அந்த மாதிரி விஷயங்கள் வரும், மனஸ்தாபங்கள் வந்துடும். அப்படிங்கிறதுனால தான் எதுலேயும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ வண்டியெல்லாம் வாங்குறீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், செலவுகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரலாம். அதே மாதிரி வீடு நான் கட்டுறேன், இல்லை வீடு வாங்குகிறேன், இல்லை ரெனோவேட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் கூட வேலை செய்ய வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் பிளானிங்காக இருக்கட்டும், கேர்ஃபுல்லாகவே இருக்கட்டும், கொஞ்சம் நிதானமாகவே இருக்கட்டும், வார்த்தைகளில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும் துலாம். ஏன்னா பிரச்சனைகள் ஏதாவது இப்போ உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னா அது வாய் வார்த்தையாலேயே வரும். ஒரு சிலர்லாம் மாட்டிப்பீங்க. அதனால் யார்கிட்டையாவது நம்ம வாயை திறந்து பேசுகிறோம் அப்படின்னா நிதானமாக பேசிக்கிறது நல்லது. அதாவது சுவருக்கும் காது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துலாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா வரக்கூடிய ஒரு செல்வத்தையும் அந்த செழிப்பையும் நம்ம வார்த்தைகள் போய் தடுத்து நிறுத்திடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இது ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி தான் நான் இதில் சொல்கிறேன். ஸோ வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்து நிதானத்தை கடைபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு க்ரோத் பீரியட் ரொம்ப நல்லாயிருக்கு. அக்டோபருக்கு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம், பிளானிங் கரெக்டாக பண்ணலாம், ரொம்ப அருமையாகவே இருக்குது துலாமில் இருக்கவங்களுக்கு. ஸோ பணம் பெருசாக வரும். சரியா? ஒரு சில துலாமுக்கெலாம் பெரிய பெரிய அமௌண்ட்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கப்போ யாருக்கும் போய் கடன் கொடுக்குறேன்னு போய் கொடுத்துடக்கூடாது. கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப வராது.
இல்லை போய் கடன் பெருசாக போய் வாங்கிடுறேன் அப்படின்னாலும் யோசிச்சு தான் அதை நீங்கள் பண்ணணும். ஏன்னா அந்த ரீபே பண்ணுறது அப்படிங்கிறது உங்களால் பண்ண முடியும். ஆனால் தேவையில்லாமல் அகலக்கால் அப்படிங்கிறது வந்து துலாம் வச்சிடக்கூடாது. ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் இப்போ உங்கள்கிட்ட வராங்கன்னா, ஒரு 2 பார்ட்னர்ஸுமே நீங்களாகட்டும், உங்களுடைய அந்த பார்ட்னர் ஆகட்டும், ஒரு டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு க்ரோத்தே உங்களுக்கு வரும். இல்லைன்னா திருப்பி அது பிளாக்கேஜஸ் உங்களுக்கு ஆயிரும். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு நெகோஷியேஷன் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இன்னுமே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ சொல்கிறது. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு வீடு வாங்குறீங்க, இது வாங்குறீங்கன்னா, அந்த நெகோஷியேஷன் ஸ்கில் நெகோஷியேஷனாக இருக்காது. அது வந்து வாக்குவாதமாக மாறிடும். அக்டோபருக்கு அப்புறம் அந்த வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு க்ரோத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ அக்டோபர் மாதம் வரைக்கும் வாக்கு கொடுக்கறதே ஆகட்டும், வார்த்தைகளே ஆகட்டும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது வந்து துலாத்துக்கு நல்லது. அதோட எங்கேயெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, எங்கேயெல்லாம் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது அந்த க்ரியேட்டிவாக அந்த டேலண்ட்டோட சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே, இப்போ இந்த ஆர்ட் கேலரிஸ்லாம் இருக்கும், கைவினை பொருட்கள்லாம் இருக்கும். கைவினை பொருட்கள் வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறது, ஹேண்ட் பெயிண்டிங்கு, இப்போ எல்லாம் இப்போ காஸ்டியூம் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அதில் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, மேன் பவர், யூனிக் டிசைன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அழகு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தில் போய் வேணாலும் தாராளமாக வந்து துலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். ஸோ துலாம்க்கு டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. செல்வ செழிப்பு அமையக்கூடிய அமைப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படிங்கிறப்போ நீங்கள் லக்ஷ்மி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். வீட்டிலேயே லக்ஷ்மி கடாட்சமாகவே நீங்கள் வழிபாடு பண்ணணும். நீங்கள் வந்து சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது, அதோட ஆண்டாளையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது செழிப்பு அப்படிங்கிறது க்ரோத் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி வைத்திருந்த பெருமாள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அங்கே கொடுத்து பணம் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா க்ரோத் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதாவது பார்வதிக்கு கொடுத்து வச்சு வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திருநெல்வேலி பக்கத்தில். ஸோ அங்கே இருக்கிற ஆலயங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் செழிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்லா அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸ், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும். அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமை. லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குருஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்,
அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ, ஒரு பென்சிலோ, ஒரு பேக்கோ, ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த அந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு growth ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு ஒன்றுலாம் இருக்குது இல்லையா? ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான். போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது சிலருக்கு வந்து கர்மா கழிச்சே ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணியஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோடு புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க, இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க, காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணியஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணியஸ்தலம்னா புண்ணியஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்குது. அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசாக பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணியஸ்தலங்களுக்கு போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு growth அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்கள், ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில் இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.